இந்த சிலையில 3 சிலை மேல தான் சூரிய ஒளிப்படுது. 4வது இருக்கிற சிலை மேல சூரிய ஒளி பட்டுச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். இந்த கோவிலில் இருக்க சிலை மேல வருஷத்துக்கு 2 தடவை சூரிய ஒளிப்படுது. பிப்ரவரி 22 அப்புறம் அக்டோபர் 22 கரெக்டா இந்த 2 நாள்ல இந்த சிலை மேல சூரிய ஒளிப்படுது. 4 சிலை கோயிலோட ரொம்ப உட்புறத்துல, அதாவது லாஸ்ட்ல இருக்கு. இருந்தாலும் 2 நாள் தவறாம இந்த கோயில் சிலை மேல சூரிய ஒளி விழுது. 4 சிலைகள் இருக்கு, அதுல 3 சிலையில மட்டும்தான் அந்த சூரிய ஒளி விழுது. 4வது இருக்க அந்த சிலை மேல சூரிய ஒளி விழ மாட்டேங்குது. ஏன்னா அந்த சிலை அண்டர்வேர்ட்ல இருக்க டாக் கடவுளா சொல்லப்படுது. கோயில் கட்டி 3300 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. 3300 வருடத்துக்கு முன்னாடி ராம்சஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசரால் தான் இந்த கோயில் கட்டப்படுது. அது இல்லாமல் இந்த கோயில் கிட்டத்தட்ட 60 70 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நதி ஓடும். அந்த நதியை தடுத்து மக்களுக்கு குடிநீர் வழங்கலாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அணை கட்டுறாங்க. அவங்க அணை கட்டுறது ரொம்பவே தவறான விஷயமா முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அணை கட்டும் பொழுது தண்ணி தேங்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஓவர் லோட் ஆகி இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலையும் மூழ்கடிச்சிருச்சு. இந்த கோயிலை அப்படியே பாட்டாக பிரித்து மேலே கொண்டு போய் அதை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட கோயில் பாட்பாட்டா பிரிச்சு மேலே போய் கொண்டு வைக்கிறாங்க.